Good morning, students. Today we will discuss the answers for the special exam. So, எல்லாரும் நிறைய பேர் எல்லாருமே நினச்சிங்க அது மண்டே கொண்டாந்து கொடுத்துட்டீங்க. கொடுக்காதவங்க 1-2 பேர் இருக்கீங்க. அவ்வளோ நினச்சிங்க சீக்கிரம் கொண்டாந்து பேப்பரை சப்மிட் பண்ணிடு. இன்னும் 2 பேரும் சப்மிட் பண்ணல, பட் நிறைய எல்லாருமே நினச்சி சப்மிட் பண்ணிட்டீங்க. வெரி குட். நவ் வில் டிஸ்கஸ் த ஆன்சர்ஸ். இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சுக்க, உன்னோட புக்கை நினச்சி எடுத்து வச்சுக்க. ஃபஸ்ட் இங்கிலீஷ் மீடியமில் ஒன் வேர்ட் பார்ப்போம். பார்ட் ஏ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் C. Uniformly charged infinite plane. Uniformly charged infinite plane. Second question. Answer D. Energy density. Energy density. அடுத்து third question. Third question answer C. C remains same, Q doubled. Fourth question. Answer C. 480 watt. 480 watt. Fifth question. Answer D. 12 A. 12 ampere. 12 ampere. Sixth question. Answer A. Straight line. Answer straight line. Seventh question. A. Circle. Seventh question. A. Circle. Eighth question. B. 45 degree. 45 degree. Ninth question. C. 0.1. 0.1. Tenth question. Answer D. The charge and potential difference remains same. Charge and potential difference remains same. 11th question. Temperature coefficient of resistance value வந்து answer வந்து D. 1127 Kelvin. 1127 Kelvin. Twelfth question. Answer C. High retentivity and low coercivity. 13. Question number 13. Answer A. 0 degree. 14. Answer A. Ferromagnetic. 15th one. Answer A. -1. -1. So, now we'll see the answers for Tamil medium, one word. First question. Answer E. சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளம். சீரான மின்னூட்டம் பெற்ற முடிவிலா சமதளம். Second question.
இ ஆற்றல் அடர்த்தி. ஆற்றல் அடர்த்தி. தேர்ட் கொஸ்டின் இ சி மாறாமல் இருக்கும், Q இருமடங்காகும். ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர் இ 480 வாட், 450 வாட். ஃபிஃப்த் கொஸ்டின் இ 12 ஏ 12 ஆம்பியர். ஆறாவது கொஸ்டின் அ நேர்கோடு. ஏழாவது கொஸ்டின் அ வட்ட வடிவம். எட்டாவது கொஸ்டின் ஆ 45 டிகிரி. 45 டிகிரி. ஒன்பதாவது கொஸ்டின் 0.1 ஜூல். 0.1 ஜூல். 10th கொஸ்டின் இ மின்னூட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு மாறாது. கொஸ்டின் நம்பர் 11 டி 1127 கே. 11 மின்காந்தங்கள் செய்ய விரும். ஆன்சர் கொஸ்டின் 11 ஆன்சர் இ. கொஸ்டின் நம்பர் 12 ஆன்சர் இ. காந்த தேக்குத்திறன் அதிகம் மற்றும் காந்த நீக்குத்திறன் குறைவு. Question number 13 answer 45. 14 answer ferrocandha பொருள். Question number 15 minus 1. அடுத்து ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்ப்போம். புக் எடுத்து வச்சுக்க. டூ மார்க் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதாவது 16வது கேள்வி. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் ரெண்டுமே எடுத்து வச்சுக்க. 16வது கேள்வி. பக்கம் ஆன்சர் வந்து பக்கம் 12. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. மின்புலம் வரையறு. மின்புலம் வரையறு. ரெண்டு பேருக்கும் எந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 12. பேஜ் நம்பர் 12. அதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா த ஃபோர்ஸ். அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாரு, அந்த பேஜில் இருக்கு. த ஃபோர்ஸ் that would be experienced by a unit positive charge placed at that point. Placed at that point. அப்போ electric field and electric field is defined as the force that would be experienced by a unit positive charge placed at that point. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு 4 லைன் கீழே பார்த்தனா இருக்கும். அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கு அதே மாதிரி இந்த செகண்ட் பேராகிராஃபில் ஒரு செகண்ட் லைன். ஓரலகு மின்னூட்டம் கொண்ட மின் துகளால் உணரப்படும் விசையே அப்புள்ளியில் உள்ள மின்புலத்தின் மதிப்பாகும். அவ்வளோதான். சிலர் யூனிட் கேட்கலாம், இதில் கேட்கல. யூனிட் கேட்டால் நியூட்டன் பெர் கூலும் எழுதணும். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 65. எல்லாருமே 65 பேஜ் நம்பர் எடுத்து வச்சுக்க. பேஜ் நம்பர் 65. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ்? தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? எடுத்தாச்சா? பேஜ் நம்பர் எடுத்தாச்சா? ஒளிவட்ட மின்னிறக்கம் என்றால் என்ன? பக்கம் 65. அதில் வந்து பார்த்தா அப்படின்னா கரெக்டாக ஆப்டாக அந்த டெஃபினேஷன் இல்லை.
அந்த பேராகிராஃப் அந்த பட டயக்ராம் கொடுத்துருக்கல பேஜ் நம்பர் 65ல் படம் 1.61 இருக்குது. 1.6a. அதை பேஜ் நம்பர் 65 எடுத்துச்சுக்க. வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ் ஃபிகர் 1.61 இருக்குது. அதுக்கு கீழே அந்த ரெண்டாவது பேராகிராஃபில் இருக்குது. கரெக்ட் டிஃபினேஷன் என்ன அப்படின்னா, the leakage of charges from the sharp points of a charged conductor is called as corona discharge. Corona discharge. The leakage of charges from the sharp points of a charged conductor is called as corona discharge. அதில் கொஞ்சம் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுத்துருக்கு. நீ அப்படி எழுதிக்கலாம், இல்லாட்டி இந்த இது மட்டும் எழுதா போதும். இந்த லீக்கேஜ் என்ன செய்யணும்னா, ஷார்ப் பாயிண்டில் சார்ஜ் வந்து லீக் ஆகும். அதுக்கு தான் என்ன பேர், கொரோனா டிஸ்சார்ஜ். The positive answer repelled at the sharp edge, the negative answer attracted towards the sharp edge. This reduces the total charge of the conductor near the sharp edge. This is called as action of points. அப்போ இந்த டோட்டல் சார்ஜ் அந்த கண்டக்டர் வந்து ஷார்ப் எட்ஜ் வந்து இது ரெடியூஸ் ஆகுது. இதுக்கு தான் என்ன பேர். அப்போது the total charge reduces. The total charge of the conductor near the sharp edges reduces. This is called as action of points. Action of points. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா, கடத்தியின் கூர்முனை பகுதியில் உள்ள மின்துகளின் மொத்த மின்னூட்ட மதிப்பு குறைகிறது. இதையே கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் என்று சொல்லலாம். இந்த ஒளிவட்ட மின்னிறக்கம்னு சொல்லலாம், கூர்முனை செயல்பாடுன்னு சொல்லலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் தான். அந்த படத்துக்கு கீழே ரெண்டாவது பேராகிராஃபில் கடைசி 4 லைன், கடத்தியின் கூர்முனை பகுதியில் உள்ள மின்துகள்களின் மொத்த மின்னூட்ட மதிப்பு குறைகிறது. இதையே கூர்முனை செயல்பாடு அல்லது ஒளிவட்ட மின்னிறக்கம் என்று அழைக்கிறோம். சரி, அடுத்த கொஸ்டின் 18. கொஸ்டின் நம்பர் 18. அது வந்து ப்ராப்ளம். அது வந்து பேஜ் நம்பர் 25ல் இருக்குது. பேஜ் நம்பர் 25 எடுத்துக்க. எக்ஸாம்பிள் 1.11. அது அப்படியே அதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. டார்க் கேட்டிருக்காங்க. அடுத்த டவ் மேக்ஸிமம் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா. அதாவது ஃபார்முலா வந்து பிஇ சைன் தீட்டா. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், தீட்டா அந்த சைனோட மேக்ஸிமம் வேல்யூ 1 தான். அதான் சைன் 91. ஆனால் சைன் 90 போட்டு பிஐயும் இஏ சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம், அவ்வளோதான். 10.2 × 10⁻⁻26 நியூட்டன் மீட்டர். அடுத்தல 19th கொஸ்டின் செகண்ட் லெசனில் வரும். வாட் இஸ், கொஞ்சம் மாற்றி அடிச்சிட்டாங்க தமிழ் மீடியத்தில். அது 20th கொஸ்டின். சரியா, இங்கிலீஷ் மீடியத்தில் 19th கொஸ்டின். வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட். வாட் இஸ் சீபெக் எஃபெக்ட். தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் நம்பர் 20. அது எது, சீபெக் விளைவு என்றால் என்ன? ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 85. பேஜ் நம்பர் 85, 85வது பக்கத்தை எடுத்துக்க. எண்பத்தஞ்சில் 114வது பக்கம். சீபெக் விளைவு என்ன பக்கம், 114. பேஜ் நம்பர் 114. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்ப்போம். அந்த சீபெக் எஃபெக்ட்னே ஹெட்டிங் இருக்கு. அதில் சீபெக் டிஸ்கவர் தட் இன் அ க்ளோஸ்டு சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் 2 dissimilar metals, when the junctions are 2 metals dissimilar metal, when the junctions are maintained at a different temperature and EMF is developed. This is called as Seebeck effect. Seebeck discovered that model in a closed circuit consisting of 2 dissimilar metal, and when the junctions are maintained at a different temperature and EMF is developed. This effect is called as Seebeck effect. இதிலே எப்படி கேட்கலாம், தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட், வாட் இஸ் மென்ட் பை தெர்மோ எலக்ட்ரிக் கரண்ட் கேட்கலாம், டிஃபைன் தெர்மோகப்பிள்னு கேட்கலாம். அப்பவும் இதே ஆன்சர் எழுதிட்டு அதுக்கு கீழே உள்ள 2 வேர்டு, த கரண்ட் தட் ஃப்ளோஸ் டியூ டு த EMF developed in a circuit developed is called thermoelectric current,
அடுத்து அதே மாதிரி தெர்மோகப்பிள் கேப்டா the two dissimilar metals connected to form two junctions is known as thermocouple. இதில் மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்குது இந்த பேராகிராஃபில் படிச்சிட்டா. சீபேக் எஃபெக்ட்னு போட்டால் அதோட நிப்பாட்டி திஸ் எஃபெக்ட் இஸ் கால்டு சீபேக் எஃபெக்ட்னு சொல்லிக்கலாம். அது தமிழ் மீடியத்துக்கு அது 20வது கேள்வி. சரியா, 20வது கேள்வி. ஆன்சர் வந்து பக்கம் 114. சீபெக் விளைவு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இருக்கு. ஒரு மூடிய சுற்றிலுள்ள இரு வெவ்வேறு உலோகங்களின் இரு சந்திப்புகளை வெவ்வேறு வெப்பநிலையில் வைக்கும்போது மின்னழுத்த வேறுபாடு தோன்றுவதை சீபெக் கண்டறிந்தார். இந்த விளைவிற்கு சீபெக் விளைவு என்று பெயர். இதில் வெப்ப மின்னோட்டம்னா அதுக்கு அடுத்த 2 லைன், அது வெப்ப மின்னோட்டம் கேட்டால் அதுக்கு அடுத்த 2 லைன். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படித்தாலே ஒரு 2 மார்க் கொஸ்டின் நினச்சலாம் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அது மட்டும் சீபெக் விளைவு மட்டும் போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20. தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் மாறி ஆயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 20. ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. ஸ்டேட் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அதுக்கு தான் பேஜ் நம்பர் 85. பேஜ் நம்பர் 85. அதில் பக்கத்தில் கடைசி 85ல கடைசி எடுத்துக்க. J is equal to sigma E vector. Sigma E vector. Where sigma is equal to n E square tau by m is called conductivity. And this equation is called microscopic form of Ohm's law. J vector is equal to sigma E vector. That is the microscopic form of Ohm's law. For Tamil medium, page number 85. Page number 85. Question number 19. Tamil medium question number 19. ஓம் விதியின் நுண் வடிவத்தை கூறு. அதே மாதிரி 85ல லாஸ்ட் லைன் J vector is equal to sigma E vector. அடுத்த பேஜில் பார்த்தோன்னா இங்கு சிக்மா is equal to n E square tau by m என்பது மின்கடத்து எண் எனப்படும். இந்த சமன்பாடு ஓம் விதியின் நுண் வடிவம் ஆகும். சரிண்ணா, 20 கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து 21வது கேள்வி. அது ப்ராப்ளம் தான். A potential difference across 24 ohm resistor is 12 volt. What is the current through the resistor? அது பேஜ் நம்பர் 88 எடுத்துக்க. எக்ஸாம்பிள் சம்னா எக்ஸாம்பிள் 2.5. தமிழ் மீடியம் அதே மாதிரி தான். பேஜ் நம்பர் 85ல 2.5 இந்த அப்படியே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. V கொடுத்துருக்கு, R கொடுத்துருக்கு, I கண்டுபிடிக்கணும். I is equal to V by R. ஓம்ஸ்ல அப்படி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. ஸ்டேட் கூலும்ஸ் இன்வெர்ஸ் லா. அதாவது இதுக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கு. 3rd லெசன்லயும் இருக்கு, 1st லெசன்லயும் இருக்கு. என்னன்னு கேட்கல, அதை சிலராக ஸ்பெசிஃபை பண்ணிடுவாங்க. ஸ்டேட் கூலும்ஸ் இன்வெர்ஸ் ஸ்கொயர்லா இன் மேக்னட்டிசம் அல்லது ஸ்டேட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா கரெக்டாக 1st லெசன் இல்லை 3rd லெசன் முடியும். இதுக்கு நீ 2 ஆன்சர் கூட எழுதலாம். நாங்கள் ஆக்சுவலாக மீன் பண்ணது இது 3rd லெசனை ஒட்டி வருது. 3rd லெசனை முதல்ல பார்ப்போம். அது பேஜ் நம்பர் 135. பேஜ் நம்பர் 135. 135வது பக்கத்தை எடுத்துக்க. 3rd லெசன். அதில் 135ல இந்த டயக்ராம் 3.11 இருக்குது. அதுக்கு கீழோடி the force of attraction or repulsion between two magnetic poles is directly proportional to the product of their pole strength and inversely proportional to the square of the distance between them. The force of attraction or repulsion between the two magnetic poles is directly proportional to the product of the pole strength and inversely proportional to the square of the distance between them. இது சப்போஸ் ஃபர்ஸ்ட் லெசன்லேயே எனக்கு அதுக்கு ஆன்சர் இருக்குது. அது பேஜ் நம்பர் 4.
நான் எதுவும் கரெக்டாக மென்ஷன் பண்ணலை, அதனால் நீ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கூட இருந்துச்சலாம், அந்த ஆன்சர் இருந்துச்சலாம் எழுதலாம். அது பேஜ் நம்பர் 4 எடுத்துக்க. தெரியணுங்கிறக்க சொல்கிறேன், எனக்கு சிலர் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதை மென்ஷன் பண்ணால் கரெக்டாக அந்தந்த லெசன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா ஃபஸ்ட் லெசனில் உள்ளது, நம்ம மேக்னட்டிசம்னா 4th லெசனில் உள்ளது நினச்சிக்கணும் எழுதணும். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கும். பேஜ் நம்பர் 4 அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலூம்ஸ் லான்னு இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கூலூம்ஸ் லா. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், Coulomb's law states that the electrostatic force is directly proportional to the product of the magnitude of the 2 point charges and is inversely proportional to the square of the distance between the 2 point charges. அவ்வளவுதான். தமிழ் மீடியம். Question number 22. கூலும் எதிர்த்தகவு இருமடி விதி. அது அதே மாதிரி தான் ரெண்டுல எழுதலாம். 135 இருக்கு, பேஜ் நம்பர் 135 இருக்கு. மார்க் பண்ணிக்க. அதே மாதிரி அந்த படத்துக்கு கீழே இருக்கு. 2 காந்த முனைகளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை அல்லது விலக்கு விசை அவற்றின் முனை வலிமைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நினச்சிடலாம் எழுதலாம். எந்த லெசனை மென்ஷன் பண்ணாதனால ஃபர்ஸ்ட் லெசன் எழுதலாம் நினச்சலாம் எழுதலாம். அங்கேயும் கூலூம்ஸ்ல வருது. அதே மாதிரி பேஜ் நம்பர் 4 எடுத்துக்க. பேஜ் நம்பர் 4ல் கூலும் விதியின் முக்கிய இயல்புகள். நிலைமின் விசையானது புள்ளி மின்துகளின் மின்னூட்ட மதிப்பின் பெருக்கற்பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றின் இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 23. What is meant by hysteresis? What is meant by hysteresis? Page number 149. Page number 149. அது 149ல் இந்த ஃபஸ்ட்டு இல்லை கடைசி 2 பிரிவாக இருக்கிறது. நான் 2 பார்ட்டாக இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பார்ட்டில் கடைசி. தி ஃபினாமினன் ஆஃப் லாகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால்ட் ஹிஸ்டெரிசிஸ். த ஃபினாமினன் ஆஃப் லாகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால்ட் ஹிஸ்டெரிசிஸ். அதாவது தமிழில் காந்த தயக்கம் என்றால் என்ன? அதே மாதிரி பேஜ் நம்பர் 149 எடுத்துக்க. காந்தமுலம் அதேதான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல கடைசி லைன், காந்தப்புலம் காந்தமாக்கும் புலத்திற்கு பின்தங்கும் நிகழ்ச்சிக்கு காந்த தயக்கம் என்ற பெயர். காந்தப்புலம் காந்தமாக்கும் புலத்திற்கு பின்தங்கும் நிகழ்ச்சிக்கு காந்த தயக்கம் என்று பெயர். அடுத்த கொஸ்டின், டிஃபைன் ஆம்பியர். டிஃபைன் ஆம்பியர். ஆம்பியர் பேஜ் நம்பர் 179. பேஜ் நம்பர் 179. அதில் ஃபிகர் 3.56க்கு கீழே பிலோ த ஃபிகர் 3.56 டெஃபினிஷன் ஆஃப் ஆம்பியர்னு இருக்கு. அதை அப்படியே மார்க் பண்ணிக்க. 1 ampere is defined as the constant of each of 2 infinitely long parallel straight conductors kept side by side parallelly at a distance of 1 meter apart in air or vacuum causes each conductor to experience a force of 2 into 10 power minus 7 Newton per meter length of the conductor. ஆம்பியர் வரையறு. ஆம்பியர் வரையறு. அதே மாதிரி பக்கம் 179. ஆம்பியர்
வரையறைனே இருக்கு. வெற்றிடத்தில் 1 மீட்டர் இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள முடிவிலா நீளம் கொண்ட இரு இடைக்கடத்திகள் ஒவ்வொன்றின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தினால் ஒவ்வொரு கடத்தியும் ஓரளவு நீளத்திற்கு 2×10⁻⁻7 நியூட்டன் விசையை உணர்ந்தால் ஒவ்வொரு கடத்தியின் வழியாகவும் பாயும் மின்னோட்டத்தின் அளவு 1 ஆம்பியர் ஆகும். 1 ஆம்பியர் ஆகும். அடுத்து 3 mark questions. Question number 25. Question number 25. Define electric dipole. Define electric dipole. Give the expression for magnitude of its dipole moment and the direction. Turn page number 20. உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 20 டர்ன் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் டிஃபைன் எலக்ட்ரிக் டைபோல். எலக்ட்ரிக் டைபோல் டெஃபினிஷனுக்கு டைபோல் எலக்ட்ரிக் டைபோல்னு ஒரு 1.4.1 இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லைன், டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் கன்ஸ்டிடியூட் அன் எலக்ட்ரிக் டைபோல். Two equal and opposite charges separated by small distance constitute an electric dipole. அடுத்து give the expression for the magnitude of its electric dipole moment. அதுக்கு இந்த ஈக்குவேஷன் 1.10 இருக்கு பாரு. அதே பேஜில் இந்த அடுத்த பார்ட் 2 பத்தியா இருக்கு. அதில் செகண்ட் இல்லை, அதில் 1.10 P vector is equal to QA I cap minus QA minus I cap is equal to 2QA I cap. அது எழுத வேண்டியது P vector is equal to 2QA I cap அப்படின்னு எழுதினா போதும். அடுத்த டைரக்ஷன் கேட்டிருக்கு. அதே அடுத்த பேராகிராஃபில் 3வது லைனில் இருக்கு பாரு. இட்ஸ் டைரக்டட் ஃப்ரம் -Q to +Q. -Q to +Q. டைரக்ஷன் எப்படி இருக்கும்? -Q to +Q. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா மின் இருமுனை வரையறு. மின் இருமுனை வரையறு. அதன் மின் இருமுனை திருப்புத்திறன் எண் மதிப்பிற்கான சமன்பாடு மற்றும் திசை ஆகியவற்றை குறிப்பிடவும். அதே மாதிரி பேஜ் நம்பர் 20 எடுத்துச்சுக்க. மின் இருமுனைக்கு அடுத்த வரி, சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட இரு சமமான வேறின மின்துகள்கள் மின் இருமுனையை உருவாக்குகின்றன. சமன்பாடு 1.10 P vector is equal to 2QA I cap. திசை -Q விலிருந்து +Q. -Q விலிருந்து +Q. அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 26. Obtain the expression for energy stored in the parallel plate capacitor. Page number 56. 56. எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர்னே இருக்குது 1.8.2. அதில் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஆரம்பிச்சு கெப்பாசிட்டர்ஸ் நாட் ஓன்லி ஸ்டோர்ஸ் த சார்ஜஸ் அப்படி போட்டு அடுத்த பேஜில் 1.87 1.86 எல்லாம் எழுதிட்டு அந்த அடுத்த பேராகிராஃபில் தி ஸ்டோர்ட் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஸ் டு த கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் அண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த வோல்டேஜ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். அது வரைக்கும் எழுதிடணும். எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர் அந்த ஹெட்டிங்லேருந்து ஆரம்பித்து அடுத்த இதில் capacitance of the capacitor and the square of the voltage between the plates of the capacitor. அது வரைக்கும் என்ன செய்யணும், எழுதிக்கணும். For Tamil medium, இணைத்தட்டு மின்தேக்கியில் சேமித்து வைக்கப்படும் ஆற்றலுக்கான சமன்பாட்டை பெறுக. அதே தான் பக்கம் 56 எடுத்துக்க. மின்தேக்கியில் சேமிக்கப்படும் ஆற்றல் அது அப்படியே இருக்கு. அதை அப்படியே எழுதிட்டு அடுத்த பேஜில் அடுத்த ஃபோல்டரில் இவ்வாறு சேமிக்கப்பட்ட ஆற்றலானது மின்தேக்கு திறனுக்கும் தட்டுகளுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டின் இருமடிக்கும் நேர்த்தவில் இருக்கின்றது. அது வரைக்கும். அடுத்த கொஸ்டின்,
Question number 27. When two objects are rubbed with each other, approximately a charge of 50 nanocoulomb can be produced in each object. Calculate the number of electrons that must be transferred to produce this charge. 27. Question number 27. அது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பேஜ் நம்பர் 74ல இருக்குது. எக்ஸசைஸ் 20 பேஜ் நம்பர் 74ல ஃபர்ஸ்ட் சம். இதை நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் நடத்தும் போது அப்படி நான் ஒர்க் அவுட் பண்ணி பவர் பாயிண்டில் நினச்சிருக்கோம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நினச்சிக்கலாம் நீ மெத்தட் உனக்கு அதில் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அதை கோத்ரூ பண்ணிக்க. அதே மாதிரி தான் தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி தான் பேஜ் நம்பர் 74ல் அந்த ஃபஸ்ட்டு சம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. Distinguish between drift velocity and mobility. Distinguish between drift velocity and mobility. Question number 28. Page number 83. Page number 83. Second lesson. அது கொஞ்சம் பாயிண்ட் போட்டு வச்சுக்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி போட்டு வச்சுக்கணும். இன்னொரு பக்கம் ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுட்டு இந்த டிஃபரன்ஷியேட் எழுதுவீங்களா அதே மாதிரி 2 பாயிண்ட் எழுதணும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு 2 பாயிண்ட், மொபிலிட்டிக்கு 2 பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கு பேஜ் நம்பர் 83ல் கடைசி ஒரு 3 லைனுக்கு முந்தி, கடைசியிலேருந்து ஒரு 3 லைன் முந்தி, இழுப்பு திசைவேகம் என்பது ஃபஸ்ட் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்ப்போம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பேஜ் நம்பர் 83. அதே பேஜ் நம்பர் 83ல லாஸ்ட் 3 lines. The drift velocity is the average velocity acquired by the electron inside the conductor when it is subjected to an electric field. When it is subjected to an electric field. First point. Second point, unit. Its unit is meter per second. அது புக்கில் இல்லை, நீ எழுதிக்க. அதோட யூனிட் என்னது? மீட்டர் பெர் செகண்ட். அதே மாதிரி மொபிலிட்டிக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் 84ல் அந்த ஈக்குவேஷன் 2.5க்கு அடுத்தாப்பில் இருக்கு பாரு. மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இருக்கு. மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பெர் யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதோட யூனிட் இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் பெர் செகண்ட். அது இருக்குது புக்கில் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் 2.6க்கு எடுத்தாப்பில் இருக்குது. யூனிட் இஸ் மீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் பெர் செகண்ட். தமிழ் மீடியம் இந்த மாதிரி பேஜ் நம்பர் 83ல் இந்த லாஸ்ட் இழுப்பு திசைவேகம் என்பது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்களை மின்புலத்திற்கு உட்படுத்தும் பொழுது அவை பெறும் சராசரி திசைவேகம் ஆகும். அலகு மீட்டர் பெர் செகண்ட். அலகு மீட்டர் பெர் செகண்ட். இழுப்பு திசைவேகத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே பேஜ் நம்பர் 84ல் 2.5க்கு அடுத்தால இருக்குது. ஈக்குவேஷன் 2.5க்கு அடுத்தாப்புல இயக்க எண் என்பது ஓரலகு மின்புலத்தினால் ஏற்படும் இழுப்பு திசைவேகத்தின் எண் மதிப்பு ஆகும். அலகு மீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் பெர் செகண்ட். மீட்டர் ஸ்கொயர் பெர் வோல்ட் பெர் செகண்ட். அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. Derive the expression for power V is equal to P is equal to VI in electric circuit. Derive the expression for power P is equal to VI in electric circuit. Page number 97. Page number 97. 97வது பக்கம் எடுத்து வச்சுக்க.
எனர்ஜி அண்ட் பவர்ஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் இருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சிரு. எனர்ஜி அண்ட் பவர்ஸ் இன் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், பேட்டரி இஸ் கனெக்டட் இன் பிட்வீன், அதுலேருந்து ஆரம்பிச்சு P is equal to VI 2.32 அது வரையும் எழுதிக்க. நம்ம தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி ஒரு மின் சுற்றில் திறனுக்கான சமன்பாடு P is equal to VI என்பதை வருவி. பக்கம் 97. மின் சுற்றுகளில் ஆற்றல் மற்றும் திறன் அப்படின்றது அதுலேருந்து ஆரம்பிச்சு கடத்தியின் முனைகளுக்கு இடையே மின்கலத்தை இணைக்கும் பொழுது அதுலேருந்து ஆரம்பிச்சு சமன்பாடு 2.32 P is equal to VI அப்படின்றது அது வரைக்கும் எழுதிக்க. அடுத்து கொஸ்டின் 30. அது வந்து ப்ராப்ளம். கொஸ்டின் 30 அது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான். பேஜ் நம்பர் 121 இருக்கு. பேஜ் நம்பர் 121. எக்ஸசைஸ்ல தேர்ட் சம். காப்பர் ஒயர், அது அதே சம் இருக்கு. அப்படியே இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சுட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம் கிளாஸில். ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதை பார்த்து நினச்சி ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்க. உன்னோட நோட்டில் எழுதி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியத்துக்கும் அதே தான். அடுத்து 31. Give the properties of dia, para and ferromagnetic materials. Give the properties of para, dia, para and ferromagnetic material. Page number 144. அதில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கு. பேஜ் நம்பர் 144ல் ஃபர்ஸ்ட் the properties of diamagnetic materials போட்டு ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி இஸ் நெகட்டிவ், சசெப்டிபிலிட்டி நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட், அது 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை எழுதிக்க. அடுத்தல பேராமேக்னெட்டிக் பேஜ் நம்பர் 145ல் இருக்கு. ஒரு 4 ப்ராப்பர்ட்டி. the properties of paramagnetic materials are அப்படின்னு போட்டு ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்தல ஃபெரோமேக்னெட்டிக்ஸுக்கு அதே மாதிரி பேஜ் நம்பர் 145ல் ப்ரெசன்ஸ் ஆஃப் கடைசியில் இருக்கு. பேஜ் நம்பர் 147ல் இருக்கு. the properties of ferromagnetic materials are, அதில் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. magnetic susceptibility is positive and large, relative permeability is large, susceptibility is inversely proportional to temperature. அதில் ஒரு 3 பாயிண்ட் எழுதினா கூட போதும். ஒவ்வொன்றையும் ஒரு 3 பாயிண்ட். தமிழ் மீடியத்துக்கு டயா, பேரா, ஃபெரோ மற்றும் ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகளை கூறு. அதே மாதிரி பக்கம் 144 தான் இருக்கு ஆன்சர். பண்புகள் அந்த மாதிரி அட்டவணை, அது தனித்தனி பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டயா காந்த பொருட்களின் பண்புகள் 144 இருக்கு, 4 பண்பு. அடுத்த பக்கம் பேஜ் நம்பர் 145ல் பேரா காந்த பொருட்களின் பண்புகள்னு ஒரு 4 பண்பு இருக்கு. அடுத்து பேஜ் நம்பர் 147ல் ஃபெரோ காந்த பொருட்களின் பண்புகள்னு 4 இருக்கு. இதான் 3 பண்புகள் என்ன விட போதும். அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. How is galvanometer converted into an ammeter and voltmeter? Page number 184. Page number 184. How is a galvanometer converted into an ammeter, voltmeter? 2 பார்ட்டா இருக்கு கொஸ்டின் நம்பர். பேஜ் நம்பர் 184. அதில் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கு பாரு, ஆரம்பத்தில் 184ல் a galvanometer is converted into an ammeter by connecting a low resistance in parallel with the galvanometer. ஓகே, an ammeter இருக்கு முடிஞ்சது. how voltmeterக்கு பேஜ் நம்பர் 185ல் அந்த டயக்ராம் இருக்கு பாரு, 3.62 அதுக்கு கீழே a galvanometer is converted into voltmeter by connecting a high resistance in series with the galvanometer. தமிழ் மீடியத்துக்கு
கேல்வாமீட்டர் ஒன்றை அம்மீட்டர் மற்றும் வோல்டிமீட்டராக எவ்வாறு மாற்றலாம்? அதே மாதிரி தான் பேஜ் நம்பர் 184 முதல்ல இருக்கு. கேல்வாமீட்டரை அம்மீட்டராக மாற்ற அந்த கேல்வாமீட்டருடன் குறைந்த மின்தடை ஒன்றை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் 3 லைன். அடுத்தல வோல்டிமீட்டருக்கு அதே மாதிரி 185ல அந்த டயக்ராமுக்கு கீழே ஒரு கேல்வாமீட்டரை வோல்டிமீட்டராக மாற்ற கேல்வாமீட்டரின் உடன் தொடர் இணைப்பாக உயர் மின்தடை ஒன்றை இணைக்க வேண்டும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். Question number 33. Give an account of magnetic Lorentz force. Give an account of magnetic Lorentz force. Page number 168. Page number 168. Page number 168 எடுத்துக்க. அதில் ஃபோர்ஸ் ஆன மூவிங் சார்ஜ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கா 3.10.1 அது ஃபுல்லாக. when an electric charge Q is moving the velocity V in the magnetic field போட்டு அது ஒரு அந்த எது முக்கியம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த 7 பாயிண்ட்ஸும் எழுதிடணும். இந்த 7 பாயிண்ட்ஸ் இந்த டெஃபினிஷன் ஆஃப் டெஸ்லாவுக்கு முந்தி அது வரைக்கும் இந்த 7 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ் மீடியம் காந்தவியல் லாரன்ஸ் விசையை பற்றி குறிப்பு வரைக. பக்கம் 168. காந்தப்புலத்தில் இயங்கும் மின்துகள் என்று உணரும் விசைன்னு இருக்கு. அதில் ஃபுல்லாக அதில் முக்கியமாக எழுத வேண்டியது அந்த 7 பாயிண்ட். எஃப்எம் ஆனது காந்தப்புலம் பி வெக்டருக்கு நேர்த்தக அதற்படி 7 பாயிண்ட் கரெக்டாக எழுதிரு. அந்த முதல்ல உள்ளது அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எழுதணும். நம்ம அடுத்து நம்ம பார்க்குறது 5 மார்க் கொஸ்டின். சரி, அடுத்து 5 மார்க் கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று ஏபி இருக்குது அப்படி தான் 5 கொஸ்டினில் ஏபி இருக்கும். 34A. Calculate the electric field due to dipole on its axial line and equatorial plane. Page number 22 and 23. கொஞ்சம் ஸ்பீடாக மார்க் பண்ணிக்கிறோம், சீக்கிரம் பிடிக்கணும். டைம் ஆயிட்டு. 1.4.2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். தமிழ் மீடியமும் எடுத்து வச்சுக்க. மின் இருமுனையின் மின்புலம் தனித்தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக நினச்சி முடிச்சிடுவோம். தேர்வு 1 இருக்கு. மின் இருமுனையின் அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் உருவாகும் மின்புலம் அது ஃபுல்லாக. அடுத்தல நேர்வு 2 இருக்கு. மின் இருமுனையின் நடுவரை கோட் தளத்தில் உள்ள புள்ளியில் மின்புலம் போட்டு சமன்பாடு 1.21 வரைக்கும். சமன்பாடு 1.21 வரைக்கும். அது இங்கிலீஷ் மீடியத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல். அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அட் அ பாயிண்ட் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் ஆரம்பிக்கு. கேஸ் 1 அதில் ஆரம்பிச்சு அதில் கேஸ் 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் ஆனது ஈக்குட்டோரியல் பிளேன் அது ஆரம்பிச்சு 1.21 இருக்குல்ல அடுத்த பக்கத்தில் சமன்பாடு ஈக்குவேஷன் 1.21 இ டோட்டல் வெக்டர்ஸ் ஈக்குவல் டு -1/4 π எப்சிலான் பி வெக்டர் பை ஆர் கியூப் அது வரைக்கும் 23. டயக்ராம் 2 டயக்ராம் என்ன செய்யணும் வரைஞ்சிக்கணும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா அது ப்ராப்ளம். அது வந்து பேஜ் நம்பர் 77ல் இருக்குது. எக்ஸசைஸ் ப்ராப்ளம். எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 12. சரியா, அதை கொஞ்சம் பார்த்துக்க. நம்ம ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அடுத்து 35A. 35A. Obtain the expression for electric field due to uniformly charged spherical shell. Page number 44. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருமே எடுத்து வச்சுக்க. Page number 44. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் அது ஆரம்பிச்சிருக்கல, அதிலிருந்து ஆரம்பித்து அடுத்த பேஜ் 45 46ல் அந்த ஃபிகர் 1.41 இருக்குல்ல அது வரைக்கும் கிராஃப். தமிழ் மீடியம் மின்னூட்டம் பெற்ற உள்ளீடற்ற கோளத்தில் உருவாகும் மின்புலம் பக்கம் 44 ஆரம்பிக்கி. அப்புறம் 45 46ல் அந்த கிராஃப் 1.41 6 ஆரம் கொண்ட
உள்ளிடட்ட மின்கோளத்திற்கு மின்புலம் தொலைவு வரைபடம் அது வரைக்கும். அதில் பி எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் அ Van de Graaff ஜெனரேட்டர். பேஜ் நம்பர் 66 பக்கம் 66 எடுத்துக்க. போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். பக்கம் 66. Van de Graaff ஜெனரேட்டர் அது ஃபுல்லாக அவ்வளோதான். இந்த இயர் 1929 ராபர்ட் Van de Graaff அடுத்து போட்டு நல்லா புரிஞ்சு கொஞ்சம் எழுதலாம். ஃபிகரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் தான் நிறையா கஷ்டம்னா, ரெண்டாவது ஃபிகர் கொடுத்துருக்காங்க 1.63ல் செகண்டில் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஈஸியாக இருக்கும். அதை வச்சுட்டு நெஞ்சலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அடுத்த பக்கம் வரைக்கும். ஃபார் நியூக்ளியர் டிஸ்இன்டகிரேஷன் அண்ட் அதர் அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் அதை நீ பிரிச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக, ஒர்க்கிங் தனியாக எல்லாம் கேட்டிருக்கு. எக்ஸ்பிளைன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் கேட்டிருக்கு. முதல்ல பிரின்சிபல் எழுதிரு, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்க, ஒர்க்கிங் எழுதிரு, அடுத்தல யூசஸ் எழுதிருக்கு கிடையாது. அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி பேஜ் நம்பர் 66 67ல் Van de Graaff மின் இயற்றின்னு இருக்கு, அதை ஃபுல்லாக எழுதிருக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 36ல் ஏ. கொஸ்டின் நம்பர் 36ல் ஏ. Wheatstone's bridge. Obtain the condition for bridge balance in Wheatstone's bridge. Wheatstone's bridge. Page number 106. Page number 106. Second lesson. Wheatstone's bridge in rig. Page number 106. அது ஃபுல்லாக Wheatstone's bridge 2.5.3. அதில் ஆரம்பிச்சு அந்த டயக்ராம் 2.25 போட்டுக்கணும். அதில் P/Q is equal to R/S. This is the condition for bridge balance. தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி Wheatstone சமன சுற்றுன்னு இருக்கு. அடுத்த பேஜில் P/Q சமன்பாடு 2.53. இதுவே Wheatstone சுற்றின் சம நிலைக்கான நிபந்தனை ஆகும். அடுத்தது ப்ராப்ளம் 36B வந்து ப்ராப்ளம் வந்து பேஜ் நம்பர் 122 இருக்கு, 122 இருக்கு. எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 12 பேஜ் நம்பர் 122 36B. அப்புறம் 37A describe the microscopic model of current and obtain general form of Ohm's law. 37 பேஜ் நம்பர் 85 எடுத்துக்க. பேஜ் நம்பர் 85. மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்றது 2.1.3. அதுலேருந்து ஆரம்பிச்சு திஸ் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் அஸ் மைக்ரோஸ்கோப். அடுத்த பேஜில் கடைசி பேஜ் நம்பர் 85ல் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் ஆரம்பிக்கல. 2.1.3 கன்சிடர் கண்டக்டர் வித் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்த பேஜில் கடைசி தி ஈக்குவேஷன் 2.12 இஸ் கால்டு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. This equation is called microscopic form of Ohm's law. தமிழ் மீடியத்துக்கு அதே மாதிரி மின்னோட்டத்தின் நுண்மாதிரி அதான் ஆரம்பிச்சு அடுத்த பேஜில் ஓம் விதியின் நுண் வடிவம் ஆகும். அது அடுத்த பக்கத்துக்கு போயிருது 85 86ல் இருக்கு. சமன்பாடானது ஓம் விதியின் நுண் வடிவம் ஆகும். அடுத்து how the EMF of B 37ல் B. How the EMF of the two cells are compared using பொட்டன்ஷியோமீட்டர். பக்கம் 110. பக்கம் 110. Comparison of EMF of two cells with the potentiometer. To compare the EMF of the two cells 2.5.6 அதில் தான் ஆரம்பிச்சு அடுத்த பேஜில் by changing the current flowing through it வரைக்கும் 2.5.6 மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசையை ஒப்பிடல். 86 அடுத்த பக்கத்தில் 111வது பக்கத்தில் அந்த ஃபஸ்ட்டு 3 லைன். முதன்மை சுற்றில் மின்தடையை மாற்றி இணைத்து மின்னோட்டத்தை மாற்றி சோதனை பல முறையை செய்யலாம். அடுத்து 38A டிஸ்கஸ் த ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீடைல். பேஜ் நம்பர் 174 தேர்ட் லெசன்.
பேஜ் நம்பர் 174. சைக்ளோட்ரான் ஒன்று ஆரம்பிச்சுக்கலாம். சைக்ளோட்ரான் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஆக்சிலேட். அதுலேருந்து ஆரம்பிச்சு ஈக்குவேஷன் 3.64 இருக்குல்ல, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் பை 2m. சைக்ளோட்ரான் 3.10.4 மின் துகள்களை முடுக்குவித்து பெரும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவியே சைக்ளோட்ரான் ஆகும். அதுலேருந்து ஆரம்பிச்சு கைனடிக் எனர்ஜி k இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் b ஸ்கொயர் r ஸ்கொயர் பை 2m. அடுத்து 38ல பி, பேஜ் நம்பர் 176. அடுத்த பேஜ். Derive the expression for force on a current carrying conductor in a magnetic field. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. காந்தப்புலத்தில் மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. பக்கம் 176 ஆரம்பிக்குது. மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றை காந்தப்புலத்தில் வைக்கும் பொழுது கடத்தி உணரும் விசையை அக்கடத்தில் உள்ள ஒவ்வொரு பின்தொடர் மீது செயல்படும் விசை. அதுலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த பேஜில் ஃபுல்லாக அடுத்த பேஜில் அந்த விதி ஃப்ளமிங்கின் இடதுகை விதின்றதுல அதுக்கு முடிய வரைக்கும் நடுவிரல் மின்னோட்டத்தின் திசையையும் காட்டினால் பெருவிரல் கடத்தி உணரும் விசையின் திசையை காட்டும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது வந்து ஆரம்பிச்சு 3.10.5 ஆரம்பிச்சு அடுத்த பேஜில் அது ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த டயக்ராம்க்கு கீழே இந்த விதியும் சேர்த்து எழுதணும், லாவும் சேர்த்து த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த கண்டக்டர். அது வரைக்கும் சரி, ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து அசைன்மெண்ட்டு. நான் ஏற்கனவே சொல்லி 3 லெசனுக்கு ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். அடுத்தனா ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் லெசன்ஸுக்கு ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். அதை என்ன செய்யணும், தனியாக ஒரு நோட்டு போட்டு லாங் சைஸ் நோட்டில் என்ன செய்யணும், அதை எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதவங்க என்ன செய்யணும், பண்ணிக்கணும். ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணும்போது அல்லது ஏதாவது டேட் சொல்லுவோம், அந்த டேட்டில் என்ன செய்யணும், கொண்டாந்து சப்மிட் பண்ணணும். தேங்க்யூ.